உத்தரப்பிரதேசத்தில் போலி தூதரகம் நடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த நபரின் குற்ற பின்னணி என்ன? இந்த தூதரகம் மூலம் என்னென்ன குற்ற சம்பவங்களில் இவர் ஈடுபட்டு வந்தார்? என்ன நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் போலி காவல் நிலையம், போலி வங்கி, ஏன் போலி சுங்கச்சாவடி கூட நடத்திய பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு நபர் போலியான தூதரகம் ஒன்றையே நடத்தி ஏமாற்றி வந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் வெஸ்ட் ஆர்டிகா என்ற நாட்டினுடைய தூதர் என்று கூறி போலியான தூதரகம் நடத்தி வந்த ஹர்ஷ்வர்தன் ஜெயின் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். உத்தரப்பிரதேச சிறப்பு காவல் படையினர் இந்த போலி தூதரகத்தையும் அதை நடத்தி வந்த ஹர்ஷ்வர்தன் ஜெயின் என்ற நபரையும் கைது செய்திருக்கின்றனர். இந்த நபர் கவிநகர் என்கிற பெயரில் வாடகைக்கு வீடு எடுத்து அதில் இந்த போலி தூதரகம் நடத்தி வந்திருப்பதோடு பல சிறு சிறு நாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக சபோர்டா, பொலிவியா, லடோனியா உள்ளிட்ட மைக்ரோனேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறு நாடுகளுடைய தூதர் நான் தான் என கூறி பலரை ஏமாற்றி வந்திருக்கிறார். இது மட்டுமின்றி பிரதமர், குடியரசுத் தலைவர் ஆகியோரோடு தான் இருப்பது போன்ற போலியான புகைப்படங்களையும் உருவாக்கி அவற்றை கொண்டு பலரையும் அவர் ஏமாற்றி வந்திருக்கிறார். குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி பலரையும் இவர் மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமின்றி ஷெல் கம்பெனிஸ் என்று சொல்லப்படுகின்ற போலியான சில நிறுவனங்களை நடத்தி ஹவாலா மோசடியிலும் இந்த நபர் ஈடுபட்டு வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இவை தவிர பல சர்வதேச ஆயுத டீலர்களோடும் இந்த நபர் தொடர்பில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நபரிடமிருந்து டிப்ளமேட்டிக் எண் கொண்ட பல கார்களையும் அதே போல டிப்ளமேட்டிக் எண் கொண்ட பல போலி பாஸ்போர்ட்டுகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதோடு போலியான பேன் அட்டைகள், போலியான முறையில் உருவாக்கப்பட்ட பல்வேறு ஆவணங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து தொடர்ச்சியாக இந்த நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு போலி தூதரத்தையே நடத்தி ஏமாற்றி வந்திருப்பது பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.